இங்க பாரு, இனிமே உன்னை யாரு லூசுன்னு சொன்னாலும் நீ கோவப்படப்புல. ஏன்னா நீ உண்மையிலேயும் லூசு தான். மூஞ்சிக்கு போடலாம்னு கடலை மாவு, தக்காளி, தயிரெல்லாம் கலந்து ஃபேஸ் பேக் ஒரு கிண்ணத்துல ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். போண்டா சுட்டு தின்னுருக்காங்க. மனுஷங்களா நீங்கெல்லாம்? நம்ம சரித்திரத்தை திரும்பி பார்த்தா அது எனக்கு கத்து கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதாங்க. நாம வாழணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு நாயா வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா? நினைச்ச நேரம் சாப்பிட முடியாது, நினைச்சத சாப்பிட முடியாது. நல்லா சந்து பொந்து சாக்கடை குப்பை தொட்டின்னு சுதந்திரமா தெரிய வேண்டிய ஆள விளங்க மாட்டி வெல்கம் பாய் மாய் வீட்டு முன்னாடி கட்டி போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டை காவல் காக்கணும். அவங்க பிள்ளைகளுக்கு போர் அடிச்சிச்சுன்னு அவங்க கூட விளையாடணும். மேற்கொண்டு அவங்களுக்கு கோவம் வந்தாலும் நம்மளதான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கணும். ஏன்டி மங்கலம் காலையில ஒரு மாதிரியா இருக்கிறா? என்னாச்சு? அத உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சரி விடு. அதானா நான் எப்படி போனா உனக்கு என்ன? அப்ப என்ன விஷயம் சொல்லுடி. அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பதிலா நான் சொல்லாமலே இருக்கலாம். சரி சொல்லாட்டி போடி. அது சரி, என்ன பத்தி தான் உனக்கு அக்கறையே இல்லையே. கடவுளே, 30 வயசாயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகல. 4 பேரு 4 விதமா பேசுறதுக்குள்ள எனக்கு ஒரு அழகான பொண்ணா கொடு. இல்ல பொண்ண கொடு, அது போதும். கடவுளே, உன்கிட்ட வேண்டிய நிமிஷத்தை யார்ட்டையும் சொல்லாத, அவமானமாயிரும். தங்க கிடைச்சிருச்சு, தங்க கிடைச்சிருச்சு, தங்க கிடைச்சிருச்சு. எங்கேடா தங்கம் கிடைச்சது? ஹலோ, அறிவைதி வீடா? ஆமா, நான் அவங்க அம்மா பேசுறேன். அறிவு இருந்தா அவகிட்ட போன கொடுங்க. தண்ணி வந்தாலும் வராம போனாலும் நான் குளிப்பேன். 2 செகண்ட்ல தான் நான் குளிப்பேன். சோப்பு தந்தாலும் தராம விட்டாலும் நான் குளிப்பேன். 2 செகண்ட்ல நான் குளிப்பேன். இடியாப்ப விக்கிற சவுண்டு கேக்குது. அப்ப இடியாப்பக்காரர் வராரு. வெயிட் பண்ணுவோம். என்ன புயல் வேகத்துல வண்டி போகுது? இது என்ன இடியாப்ப விற்க வந்தாங்களா இல்ல இடியாப்பத்தை வெயில்ல காய வைக்க வந்தாங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எவ்வளவு நாளா வெயிட் பண்ற? ரொம்பலாம் இல்ல, ஒரு 25 வருஷமா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.